பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தொடர்ந்து ஆபாசமாக தரக்குறைவாக பேசும் சீமான். நான் தான் சம்மனை கிழிக்க சொன்னேன். வாய் சவடால் விட்ட சீமானின் மனைவி. நீங்க எவ்வளவு பண்ணியோ நான் திமிரா ஆணவமா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி பயமே தெரியாதது போல் மீண்டும் ஆணவமாக பேசி உள்ள சீமான். அதிலும் பெண்கள் பலர் இருக்க ஆபாச அருவருப்பான வார்த்தைகளை வழக்கம் போல் அள்ளி தெளித்தார். நான் என்ன கல்லூரி பெண்ணையா தூக்கி வந்து தப்பு செய்தேன் என காது கூச பேசி இருக்கிறார். இப்படி பேச சீமானால் மட்டுமே முடியும். ஏனென்றால் ஜெயலட்சுமி விவகாரத்தில் கடந்த பல ஆண்டுகளாக பல முறை அவமானப்பட்டாலும் அதை துடைத்து போட்டுவிட்டு மற்றவர்களை அவதூறாக பேசுவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளார் என்பதுதான் அவர் மீதான குற்றச்சாட்டு. அதிலும் நடிகை விஜயலட்சுமி கூறிய குற்றச்சாட்டை இதுவரை ஒரு நாளும் சீமான் மறுக்கவில்லை. அதற்கு மாறாக திமுக அரசையும் ஆளும் கட்சியினரையும் ஆளும் கட்சி தலைவர்களையும் சகட்டமேனிக்கு ஆபாசமாக தரக்குறைவாக பேசுவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளார். தன் மீது தவறு இல்லை என்றால் நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கை நடத்திவிட்டு எப்பொழுதோ முடித்திருக்கலாம். ஆனால் அதை செய்யாமல் சீமான் தன்னுடைய சொந்த பிரச்சனை எழும்போதெல்லாம் ஆளும் கட்சியையும் காவல் அதிகாரிகளையும் தரக்குறைவாக பேசுவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளார். தொடை நடுங்கி போனாலும் பயமே இல்லாதது போல் நடிப்பதுதான் இவரது அரிதான கலை. சம்மன் வழங்கிய பின்னரும் ஆஜராகாமல் ஓடி பதுங்கி விட்டார். மதுரையில் அடிபட்டவனுக்கு மானாமதுரையில் மீசை துடித்தது போல ஹொசூரில் போய் பேட்டி கொடுத்தார். இப்போதும் அதே கதைதான். ஆனால் இப்போது உச்சகட்ட ஆபாச வார்த்தைகளை வீசினார். ஆனாலும் சீமானின் கண்களில் பயத்தை பார்த்துவிட்டதாகவே பலரும் கூறுகின்றனர். ஏனென்றால் நான் எப்போது வேண்டுமானாலும் ஆஜராவேன் என்று சொன்ன சீமான் நேற்று காலையிலேயே வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராவதாக தெரிவித்து விட்டாராம். இதிலிருந்தே அவருடைய வீரம் தெரிந்து விட்டதாகவும் கூறுகிறார். இது ஒருபுறம் இருக்க சீமானின் மனைவி நான் தான் சம்மனை கிழிக்க சொன்னேன் என பேசியிருக்கிறார். இதை கேட்டு குடும்பமே வாய் சவடால் தானா என கலாய்க்கின்றனர் நெட்டிசன்கள். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.